ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெகட்டிவ் மொமெண்டம் தான் ஸ்டார்டிங் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய புல் பேக் ஒன்றும் இல்லை. க்ரீன் கலர் கேண்டில்ஸ் சார்ட் ஆஃப் க்ரீங்க திரும்பவும் பிரேக் டவுன் ஆகி நெகட்டிவாகவே 53,000 கீழேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான அனாலிசிஸில் நிறைய பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். 52,978. இது வந்து 53 கீழே இருக்கனால ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா, 978. ஓகேங்களா, இது வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,978. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நோட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு 52,925 இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர் லைனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ சிபிஆர், அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்லி டே என்ஐயை எடுத்துறேன். இப்போ இங்கே ஒன் டே சார்ட் பார்த்துருக்கீங்க. ஒன் டே சார்ட்டில் என்னாச்சுன்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹையை க்ராஸ் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 53,400. பட் மார்க்கெட் வந்து அந்த இடத்தையும் பிரேக் பண்ணி உள்ளே வந்துருச்சு. 52,978 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. கண்டினியூஸாக 2 செல்லிங் கேண்டில்ஸ் வந்து நல்ல ஃபுல் பாடியில் அக்ரெசிவான செல்லிங் கேண்டில்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் கண்டினியூஸாக செல்லிங் போகுமா அப்படின்னா டவுட்டு தாங்க. நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈதர் இங்கிருந்து ஒரு இன்சைடட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் பாடி புல் பேக் நடக்கலாம். ஓகேங்களா, எப்படி இன்சைடட் கேண்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இன்சைடட் கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆகுது நியர் அபவுட் 52,000 53,200 அந்த ரேஞ்சில் கேப் அப் ஆகுதுன்னா, டோட்டலாக இந்த ஜோன் ஃபுல்லாக சைட்வேஸில் தான் இருக்கும். 53,350லேருந்து 53,000 வரைக்குமே எங்கே ஓப்பன் ஆகிருந்தாலுமே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டு வாலடைலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு டோஜி ஆர் இன்சைடட் ஒரு இன்டிசிவ் கேண்டில் மாதிரி ஒரு புல் பேக் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேப் அப் வந்து வில் லீட் டு இன்டிசிவ் ஒரு க்ரீன் புல் பேக் மாதிரி. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து திரும்ப கேப் டவுன் ஆகுது 52,770 அந்த ரேஞ்ச் கேப் டவுன் ஆகுதுன்னா, கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ செல்லிங் போகும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு புல் பேக் ஃபஸ்ட் புல் பேக் தரும். டில் க்ளோசிங் ப்ரைஸ் 978 வரைக்கும். 978 தந்துட்டு அப்படியே கூட சைட்வேஸில் க்ளோஸ் ஆகிடலாம். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, ஒரு பின்பார் டைப் இல்லைனா ஒரு நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் டூ இந்த மாதிரி ஒரு பின்பார் டைப்பில் ஒரு கேண்டில் வந்து ஒன் டேல ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் நாளைக்கு ஃப்ளாட்டாக கூட மார்க்கெட் இந்த ஸ்விங் 52,980 ஹோல்ட் பண்ணி அக்ரெசிவ் பையிங் கூட போகலாம். அக்ரெசிவ் பையிங் இன் சென்ஸ் கிட்டத்தட்ட இந்த கேண்டில் 53,500 இன்னைக்கு செல்லர்ஸ் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அந்தளவு கூட ஒரு ஃபுல் பாடி கேண்டிலாக கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் எனி திங் நடந்தாலும் நாளைக்கு வந்து எதர் கேப் அப் ஆனால் சைட்வேஸ் டு வாலடைலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பையிங் ஹோல்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி செல்லிங் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பையிங் ட்ரேட் சஸ்டெயின் ஆச்சுன்னா மேலே அப்சைட் நல்ல டார்கெட்ஸ் இருக்கலாம். கேப் டவுன் ஆனாலும் ரிவர்சல் ட்ரேடுக்கே பிளான் பண்ணுங்கள் டில் க்ளோசிங் ப்ரைஸ். இதுதான் நாளைக்கான 3 ட்ரேட். 2 நாள் பை செல்லிங் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நாளைக்கும் ஃபோமோவில் போயிட்டு செல்லிங் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு மார்க்கெட்டுமே ஜென்ரல் டைம்ஸில் நான் சொல்கிறேன் 90% டைம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 days ஆஃப் கண்டினியூஸ் பையிங் ஆர் 2 days ஆஃப் கண்டினியூஸ் செல்லிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு புல் பேக் கேண்டில் வரணும். அதுக்கப்புறம் இந்த சேம் டிரெக்ஷனோ இல்லை ஆப்போசிட் டிரெக்ஷன் கண்டினியூ ஆனால் மட்டும்தான் அது ஹெல்தி. சரிங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குன்னா அது கிராஷ் கிடையாது. கிராஷ்க்கான எந்த சுச்சுவேஷனும் வரல. ஸோ நான் கிளியர் பிக்சராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கேப் அப் ஆகுதுன்னா வாலடைல் மார்க்கெட்டாக இருக்கும், பெரிய பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ கிடைக்கிற பாயிண்ட்ஸை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற இடத்துல பையிங் ஸ்விங் வந்து நாளைக்கு ஹோல்ட் ஆச்சுன்னா அப்சைட் டார்கெட் இருக்குது. கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 3 நாளாக செல்லிங் இருப்பவங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. பையர்ஸும் என்ட்ரு ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் ஒரு புல் பேக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பையும் ஒரு புல் பேக் கேண்டில் வரும். ரொம்ப பெரிய மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பையிங் சைட் வந்து ஹோல்ட் ஆனால் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக வந்து என்னென்ன டைப் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் 2 கண்டினியூஸ் டேஸ் ஆஃப் செல்லிங்க்கு அப்புறம் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சவங்க இந்த இது கிளியராக ஆச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.